2 நாளைக்கு முன்னாடி பனைமரம் ஏறிக்கிட்டு இருந்தாப்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா? அந்த தம்பி எல்லாம் சிரிக்கிறான். பனைமரம் ஏறது எப்படி தம்பி? எப்படி ஏறணும்? 2 கையும் கட்டிக்கிட்டு மார்ல அந்த மரம் தேய சிராய்ப்பு இருக்கணும். நைட்டு ஃபுல்லா இந்த விவேக் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த விவேக் படம், அந்த விக்ரமும் விவேக் சேர்ந்து நடிச்சிருப்பாங்கல்ல, தூள். அதுல ஒரு பாட்டி வரும், பறவை முனியம்மா. ஏண்டா இதத்தானா நைட் எல்லாம் போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தியாடான்னு ஒத்த காலில் எட்டி உதங்கி தெரியுமா அந்த டம்பிள்ஸ் எல்லாம். அந்த மாதிரி சவுக்கு மரத்தை வெட்டி நைட்டெல்லாம் உட்காந்து ஆணி அடிச்சு முழுக்க கைத்த கட்டி இவர் மாடிப்படியில் ஏறுற மாதிரி பனை மரத்துல ஏறுறார். இதுல நம்மால போய் விசில் வேற அடிக்கிறான். பனைமரம் ஏறதுல என்னடா விசில் அடிக்கிறதுனா எங்க அண்ணன் பனைமரம் ஏற சொல்றாரு. அட பாவி, பனைமரம் ஏறிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நீ பனைமரம் ஏறாதையா, மரம் தானா வளரும், நீ படிக்க வரணும்யா, பனைமரம் ஏறாத படிக்கவான்னு ஊர் முழுக்க ஸ்கூலையும் கல்லூரியும் திறந்து உன்னைய படிக்க கூப்பிட்டது இந்த கருப்பு சிவப்பும் திராவிடமும் தான். அவங்க உன்னைய மடமாற்றம் பண்ணுவாங்க, உன்னைய மடைமாற்றம் பண்ணுவான், உன்னைய படிக்க கூடாதும்மா. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்ம பிள்ளை 12th முடிச்சுட்டான், அடுத்து காலேஜுக்கு போக முடியாதவனுக்கு டிப்ளமோ போக முடியாதவனுக்கு ITI, ப்ரொஃபஷனல்ல போகணும்னா லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இப்படி எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி உனக்கு கல்வின்னு கொடுத்தோம்ல. ஏன் பிரசன்னா கல்வியை மட்டும் சொல்றாருன்னா, உங்க அப்பா தாத்தா படிக்காததுனால கைய கட்டி வாய பொத்தி அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ படிச்சேன்னா இன்னைக்கு என்னுடைய டேவை நான் தான் தீர்மானிக்கிறேன். தம்பி நான் படிச்சேன், என்னைய படிக்க வச்சது கருப்பு சோப்பும் உதயசூரியனும். கலைஞர் என்னைய படிக்க வச்சா, அவரோட செல்ல பிள்ளைனா. தம்பி இந்த கையில டீ கேன் பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, வெக்கத்தை விட்டு சொல்லுகிறேன், பெருமையோடு சொல்லுகிறேன். இந்த இடது கையில டீ பிடிச்சிட்டு இருந்தேன்ல, நான் இன்னைக்கு கட்டியிருக்க வாட்ச் என்ன தெரியுமா? ஆப்பிள் அல்ட்ரா 1 lakh இந்த வாட்ச். நான் என்கிட்ட பேசணும்னா, என்னோட ப்ரொஃபஷன் அட்வொகேட், என்கிட்ட பேசணும் 1/2 மணி நேரம்னா எனக்கு ஃபீஸ் 50,000 ரூபாய். நான் ஒரு நாள் கோர்ச்சுக்குள்ளார போயிட்டு வெளியில வரணும்னா அப்பியரன்ஸ் ஃபீஸ் 1 lakh. இது எப்படி தம்பி? டீ வித்துக்கிட்டு இருந்த பிரசன்னா வழக்கறிஞரா எப்படி சாதிக்க முடிஞ்சுச்சுன்னா, இந்த கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் கலைஞரும் ஊர் முழுக்க பள்ளி கல்லூரியை திறந்ததால் தான். இன்னொரு பக்கம் நீ படிக்க கூடாதுங்கறான், நீ விசில் அடிச்சா மட்டும் போதுங்கறான், ரசிக மனப்பான்மையில இருங்கறான், நான் நேரா முதலமைச்சருங்கறான். நான் எவன் பேரையும் சொல்ல வரல. ஏன்னா திமுக மேடையில் அவர்களின் பெயரை சொல்லி இந்த மேடையின் கண்ணியத்தை நான் ஒருபோதும் குறைத்து விட மாட்டேன். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை ஜென்சி என்று சொல்லுகிறார்கள். 80s kids, 90s kids, 20s kids எல்லாம் போய் இன்னைக்கு ஜென்சி தலைமுறை என்று ஒரு தலைமுறை வந்திருக்கிறது. அந்த தலைமுறைக்கு எது குறித்தும் கவலை இல்லை. யார் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இருக்கிறது, கைகள் இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது, கரண்ட் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது, நாம் தடவிக்கொண்டே இருக்கலாம் என்று ஒரு தலைமுறை பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற தலைமுறையில் இத்தனை 100 இளைஞர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இயக்கத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? தமிழன் பிரசன்னா ஒரு வழக்கறிஞர். நான் எப்படி அரசியலுக்கு வந்தேன் என்றால், உங்களைப் போல சிறியவனாக, இளையவனாக, அரைக்கால் டவுசர் போட்டுக்கொண்டு 13 வயதில் கருப்பு சிவப்பு கொடியை தாங்கி பிடித்து நான் அரசியல் படிக்க வந்தேன். நான் யார் தெரியுமா? சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். அது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் விருந்தினர். ஏன் தெரியுமா? 2016 உலக அளவில் நடைபெற்ற இளம் அரசியல் தலைவர்கள் மாநாட்டில் இந்தியாவில் இருந்து கலந்து கொண்டவன் இந்த பிரசன்னா என்கிற தமிழன் பிரசன்னா. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா தம்பிமார்களே? 1996 இந்த ஒரு கையில் பிரசன்னா, இன்றைக்கு இந்த ஒரு வாட்ச் கட்டி இருக்கிறேன், இந்த கையில் டீ கேன், இந்த கையில் வடையோடு தட்டு, இரண்டையும் தூக்கி கொண்டு அண்ணா டீ சாப்பிடுங்க, வடை சூடா இருக்குன்னு தெருவில் வடை வித்துக்கிட்டு இருந்தவன். ஆனால் நான் கல்வி அறிவு என்று தேடிய போது என்னைக்கு கல்வி கொடுத்து, பள்ளிகளை திறந்து வைத்து, கல்லூரிகளை திறந்து வைத்து, நீ படித்தால் மட்டும் போதும், உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பதற்கு இந்த இயக்கம் இருக்கிறது என்று கல்வியை நமக்கு கொடுத்தது கருப்பு சிவப்பும் திராவிடமும் தான். நான் தம்பிகளிடத்தில் ஒரு விஷயம் பேசுகிறேன். நான் ஆட்சியின் சாதனைகளை காஞ்சி பாஸ்கர் பேசினார், தம்பி ரொமாரியோ தனக்கே உள்ள பாணியில் பேசினார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு நடிகர்கள் வரலாம், நாடாள வேண்டும் என்று சொல்லலாம்,
பொய்யை மட்டுமே மூலதனமாய் வைத்திருக்கிறவர்களும் வரலாம், அவர்களும் பேசலாம். சாதியை வைத்து, மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் எல்லோரும் வரலாம். ஆனால் இந்த இனம் காக்க, இந்த இனத்தின் மானம் காக்க, உங்களை உயர்த்த ஒரே இயக்கம் எதுவென்று சொன்னால் இந்த கருப்பு சிவப்பும் உதயசூரியனை தவிர வேறு இல்லை. தம்பிமார்களே, நான் பேசுவது உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். உங்களுக்கு புரிவது போல சொல்லுகிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற தம்பிகளினுடைய எத்தனை பேர் தாத்தா பள்ளி கல்லூரிக்கு போயிருக்கிறீர்கள்? கை தூக்குங்கள். எத்தனை பேர் என்னுடைய தாத்தா காலேஜுக்கு போயிருக்கார் சார் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. யாரும் இல்லை. சார் எங்க அப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காரு, காலேஜுக்கு போயிருக்காருங்க, கை தூக்குங்க. தம்பி வெரி குட், நல்லா கை தூக்குங்க. 1 2 3 4. இங்க அப்பா பள்ளி கல்லூரி. தாத்தா கேட்டப்ப ஒருத்தரும் இல்லை, அப்பா கேட்டப்ப 6 பேர் கை தூக்கி இருக்கீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற தம்பிமார்கள்ல சார் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், காலேஜுக்கு போயிருக்கேங்கிறவங்க கை தூக்குங்களேன். திரும்பி பாருங்க தம்பி. தாத்தான்னு கேட்டப்ப யாரு கை தூக்கல, அப்பான்னு கேட்டப்ப 5 பேர், நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டப்ப இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா தம்பிகளும் கையை உயர்த்துகிறீர்களே எப்படி? உங்கள் தாத்தா படிக்க முடியவில்லை, உங்க அப்பா படிக்கல, அதே கல்லூரி இருந்துச்சு, ஆனா உனக்கு கல்வி கிடைச்சிருக்கே எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா இந்த நடிகர்களோ, பொய் பேசுபவர்களோ, மதத்தின் பெயரால் அரசியல் செய்பவர்களோ இல்லை. நீங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம படிக்கிறோம்ல, இந்த குளத்தூர்ல அரசு மேல்நிலை பள்ளி இருக்கா? அரசு உயர்நிலை பள்ளி, தொடக்க பள்ளி, ஆரம்ப பள்ளி, எல்லா பள்ளியும் இருக்கா? இருக்குல்ல. இந்த பள்ளிகளினுடைய கல்வெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகளை எல்லாம் திறந்து வைத்தது யார் என்றால் இந்த கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான். தம்பிங்க கேட்கலாம், எப்படி சார் நீங்க சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இந்த ஸ்கூலை கலைஞர் தான் திறந்தாரு, திமுக தான் திறந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்கன்னா, இந்தியாவிலே தம்பி புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறார். எஜுகேஷன் இஸ் a fundamental right என்று எழுதுகிறார். எஜுகேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். கல்வி என்பது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையை யாரும் பறிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஸ்கூலுக்கு போனா உங்க கல்வி தடுக்கப்படாது. ஆனால் எத்தனை பேர் நாம் பள்ளிக்கு போனோம்? எத்தனை தாத்தாக்கள் படித்தார்கள்? எத்தனை அப்பாக்கள் படித்தார்கள்? ஆனால் நீங்கள் எல்லோரும் படித்திருக்கிறீர்கள். எப்படி? 1ஆவதுல ஸ்கூலுக்கு போனீங்களா? 8வது வரைக்கும் சத்தமா பதில். 8வது வரைக்கும் ஆல் பாஸா? ஆமாவா? 8வது வரைக்கும் ஆல் பாஸ். இது எப்படி சார்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அம்பேத்கர் எழுதுறார். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இல்ல. பிள்ளைக படிப்பு 1ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ் தமிழ்நாட்டில். இது எப்படி? கலைஞர் தான் சிந்திச்சார். எங்க பிள்ளைங்களை ஃபில்டர் பண்றான், எங்க பிள்ளைகளை வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் படிக்க கூடாதுன்னு சொல்றான். அப்ப என் பிள்ளை படிக்கணும்னா அந்த பிள்ளைக்கு அம்பேத்கர் சொன்னாரு அடிப்படை உரிமைன்னு. அந்த உரிமையை ஃபண்டமெண்டல் ரைட்ல கலைஞர் ஒரு திருத்தம் கொண்டு வரார் தம்பி. அதுதான் இந்தியாவிலேயே கல்வியில் முதலில் செய்யப்பட்ட திருத்தம். என்ன திருத்தம் தெரியுமா? ஃபண்டமெண்டல் ரைட்ங்கிறத எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ. ஆனா கலைஞர் பிராக்கெட்ல கொண்டு வந்தது கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன், கட்டாய இலவச கல்வின்னு இந்தியாவிலேயே சட்டம் கொண்டு வரார். அந்த சட்டம் தான் உன் தாத்தாவுக்கு கிடைக்கல, உன் அப்பாவுக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு. 8வது வரைக்கும் படிக்கிற அப்பா என்ன சொல்லுவாரு? தங்கம் 8வது படிச்சுட்ட, 10வது படிச்சுட்டு 2 வருஷம் தான் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிட்டேன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். 10வது முடிச்சுட்ட, 12வது படி, வேலைக்கு போயிடலாம். 12வது முடிச்சிட்டியா, குளத்தூர்லயே நம்ம காளிகாம்பாள் கோயிலுடைய காலேஜ் ஒண்ணு முதலமைச்சர் தொடங்கி இருக்காரு. அந்த காலேஜில் போய் நீ படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம். இங்கேயே முதலமைச்சர் தொகுதியில இத்தனை முதல்வருடைய படைப்பகம் இருக்கு, நீ படிச்சு IAS ஆகலான்னு உன் வீட்டு வாசல்லையே பள்ளி கல்லூரியை திறந்து வச்சது இந்த ஆட்சி. இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு எளிதா புரியுற மாதிரி கேட்கவா?
தம்பிங்களா? தம்பி, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கவா? நம்ம ஊர்ல பானிபூரி விற்கிறவங்க யாரு? சத்தமா யார் பானிபூரி விற்கிறா? யாரு? யாரு? ஹிந்திக்காரங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் இப்ப பெயிண்ட் அடிக்க ஆள் வேணும்னா யார் வரா? யாரு? ஹிந்திக்காரங்க. ஹிந்திக்காரன்னு சொல்லக்கூடாது, ஹிந்திக்காரங்க. என்னைக்குமே மரியாதை ரொம்ப முக்கியம். தமிழர்கள் மரியாதை கொடுத்து மரியாதை பெறக்கூடியவர்கள். தமிழனின் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதை போல நமக்கு வேலை இருக்கு, கொத்தனார் வேலை. எந்த வேலையா இருந்தாலும் இன்னைக்கு யார் எங்கிருந்து வட மாநிலத்திலிருந்து இங்கே வந்து வேலை பார்க்கிறார். ஆனா தம்பிமார்களுடைய மனசாட்சிக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கிற ஏதாவது ஒரு தம்பி உத்தரப்பிரதேசத்தில் போய் பானிபூரி விற்கிறீங்களா? விற்கிறோமா? பதில். அங்க போய் இங்க இருக்கிற யாராவது ஒரு பெண்மணி உத்தரப்பிரதேச சிக்னல்ல, பீகார் சிக்னல்ல கிழிஞ்ச புடவையோட அழுக்கு குழந்தையோட அம்மா தாயன்னு பிச்சை எடுத்து நீங்க பார்த்திருக்கோமா? ஆனால் இங்க இருக்கிற சிக்னல்களில் எப்படி இருக்கிறது? இந்த நிலை ஏன் தமிழர்களுக்கு இல்லை? இந்த நடிகர்களோ அல்லது நாடாள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இல்லாத சிந்தனை கருப்பு சிவப்பு காரனுக்கு மட்டும் எப்படி வந்தது? எப்படி வந்தது? முதல்ல பிள்ளைகளுக்கு கல்வியை கொடு, பிள்ளைகளுக்கு கல்வியை கொடு. பிள்ளைங்க படிக்கட்டும். படிக்கணும்னா எப்படி சார்? தெருவுக்கு தெரு 3 கிலோமீட்டருக்குள்ளார தொடக்கப்பள்ளி. தம்பி எழுதி வச்சுக்கோ, இதெல்லாம் வரலாறு. இந்தியாவில் வேற எந்த கட்சியும் செய்யல. 3 கிலோமீட்டருக்குள்ளார தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளார ஆரம்ப பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள்ளார உயர்நிலை மேல்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளார பெண் பிள்ளைகள் அதிகமாக இருந்தா பெண்கள் மேல்நிலை பள்ளி தொடங்கணும். அது சட்டம்னு முதல்ல இந்தியாவில் சட்டம் கொண்டு வந்தது இந்த கருப்பு சோப்பு உதயசூரியனும் தான். இந்த கருப்பு சோப்பு உதயசூரியனும் தான். இது இல்லைன்னு வச்சுக்கோ, இது இல்ல அப்படின்னா நேரா எங்க வருவான் தெரியுமா? தம்பி ரொமாரியோ சொன்னார்ல, புதிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பாண்டிச்சேரியில பேசியிருக்காரு. தம்பி உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும். ஒரு செய்தி சொல்றேன். நீங்க 10வது பப்ளிக் எக்ஸாமுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? படுறோமா? வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்லுவார்? லே பப்ளிக் எக்ஸாம்டா, படிடா, என் உயிரை எடுக்காதடா அப்படின்னு சொல்லுவாரா? என் பெரிய பொண்ணு 12th படிக்கிறா, என் அடுத்த பையன் 10th படிக்கிறான். இவங்க 2 பேர் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களோ இல்லையா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பேன், படிச்சிருப்பா பப்ளிக் சொல்லுவோமா இல்லையா? இப்ப மோடி சர்க்கார் என்ன சொல்லுது? மோடி சர்க்கார் என்ன சொல்லுது? 3வது படிக்கிற பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சிடலாமா? தம்பி பதில் சொல்லுங்க சத்தமா, எனக்கு கேட்கல. 3வது படிக்கிற பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5வது படிக்கிற பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம், 8வது 9வது 10 11 12 எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம். அது கொஸ்டின் பேப்பர் தமிழ்நாட்டில இருந்து வராது, ஊபியில இருந்து வரும், பீகார்ல இருந்து தயாரிச்சு அனுப்புவானா. அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நாம பரீட்சை எழுதணும். எழுதிடலாமா? எழுதிடலாமா? இது என்ன சார், பப்ளிக் எக்ஸாம் தானே சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இயல்பா பிள்ளைங்கள்ட்ட ஒரு குணம் உண்டு. நம்ம வீட்டில் பிள்ளை சரியா படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்க, அப்பா திரும்ப ஸ்கூல்ல சேர்ப்பாரா? சேர்ப்பாரா? சேர்க்க மாட்டார்ல. 3வதுல பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு, 3வதுல குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு, அப்பா சேர்ப்பாரா? அந்த நாய் படிக்கல, அதை எதுக்கு விடணும், போய் ஏதாவது வேலை பாரு அப்படிம்பாரா? 5வதுல பிள்ளை ஃபெயில் ஆகுது, 2 முறை தேர்வு எழுதலாம், 3வது முறை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மோடி சர்க்கார் சொல்லி கொடுக்கிற தொழில் என்ன தெரியுமா? தோட்ட தொழில், தோட்ட தொழில், தச்சு தொழில், மின் தொழில், கூடை முனைதல், செருப்பு தைத்தல். இந்த 5 தொழிலை 5வது படிக்கிற பிள்ளைக்கு மோடி சர்க்கார் சொல்லி கொடுக்குமா? சார் இதெல்லாம் எதுக்கு சார்? இப்ப நமக்கு இதெல்லாம் எதுக்கு சார்? நமக்கு தான் இங்க காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்கே சார். ஆனா உங்கள்கிட்ட அந்த கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற 2542 கோடியை கொடுப்பேன்னு மோடி சர்க்கார் சொல்லுது. மோடி சர்க்கார் சொல்லுது. இதுக்கும் எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? இதுக்கும் எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் நான் முதல் கேள்வி கேட்டேன், உன் தாத்தா படிச்சாரா? படிக்கல சார். உங்க அப்பா படிச்சாரா? படிக்கல சார். 10 பேர் கை தூக்குனீங்க. இங்க இருக்கிற தம்பிமார்கள் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு கேட்டேன், எல்லாரும் கை தூக்குனீங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னா அடுத்த தலைமுறை உங்க பிள்ளை படிக்குமானா? படிக்காது சார். ஏன்னா
தம்பி சொன்னால, உங்க அப்பா செருப்பு தைச்சா நீ செருப்பு தைக்க போ, உங்க அப்பா பறையடிச்சா நீ பறையடிக்க போ, உங்க அப்பா விவசாயம் பண்ணா நீ விவசாயம் பண்ண போ, உங்க அப்பா மாடு மேய்ச்சா நீ மாடு மேய்க்க போ, உங்க அப்பா சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை செஞ்சாருன்னா அந்த வேலைக்கு போன்னு சொல்றான். இன்னொருத்தன் போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி பனைமரம் ஏறிக்கிட்டு இருந்தாப்ல. பாத்தீங்களா? பாத்தீங்களா? அந்த தம்பிலாம் சிரிக்கிறான். பனைமரம் ஏறுறது எப்படி தம்பி? எப்படி ஏறணும்? 2 கையும் கட்டிக்கிட்டு மார்ல அந்த மரம் தேய சிராய்ப்பு இருக்கணும். நைட்டு ஃபுல்லா இந்த விவேக் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த விவேக் படம், அந்த விக்ரமும் விவேக் சேர்ந்து நடிச்சிருப்பாங்கல்ல, தூள். அதுல ஒரு பாட்டி வரும், பறவை முனியம்மா, ஏண்டா இதைத்தானா நைட்டெல்லாம் போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தியாடான்னு ஒத்த காலில் எட்டி உதங்கி தெரியுமா அந்த தம்பிள்ஸ் எல்லாம். அந்த மாதிரி சவுக்கு மரத்தை வெட்டி நைட்டெல்லாம் உக்காந்து ஆணி அடிச்சு முழுக்க கைத்த கட்டி இவர் மாடிப்படியில் ஏறுற மாதிரி பனை மரத்தில் ஏறுறார். இதுல நம்மால் போய் விசில் வேற அடிக்கிறான். பனைமரம் ஏறதுல என்னடா விசில் அடிக்கிறதுனா, எங்க அண்ணன் பனைமரம் ஏற சொல்றாரு. ஆனா பாவி, பனைமரம் ஏறிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நீ பனைமரம் ஏறாதையா, மரம் தானா வளரும், நீ படிக்க வரணும்யா, பனைமரம் ஏறாத படிக்கவான்னு ஊர் முழுக்க ஸ்கூலையும் கல்லூரியும் திறந்து உன்னைய படிக்க கூப்பிட்டது இந்த கருப்பு சிவப்பும் திராவிடமும் தான். அவங்க உன்னைய மடமாற்றம் பண்ணுவாங்க, உன்னைய மடைமாற்றம் பண்ணுவான், உன்னைய படிக்க கூடாதும்மா. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்ம பிள்ளை 12th முடிச்சுட்டான், அடுத்து காலேஜுக்கு போக முடியாதவனுக்கு டிப்ளமோ போக முடியாதவனுக்கு ஐடிஐ, ப்ரொஃபஷனல்ல போகணும்னா லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இப்படி எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி உனக்கு கல்வின்னு கொடுத்தோம்ல. ஏன் பிரசன்னா கல்வியை மட்டும் சொல்றாருன்னா, உங்க அப்பா தாத்தா படிக்காததுனால கையை கட்டி வாயை பொத்தி அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ படிச்சேன்னா இன்னைக்கு என்னுடைய டேவை நான் தான் தீர்மானிக்கிறேன். தம்பி, நான் படிச்சேன், என்னைய படிக்க வச்சது கருப்பு சோப்பும் உதயசூரியனும். கலைஞர் என்னைய படிக்க வச்சார், அவரோட செல்ல பிள்ளைனா. தம்பி, இந்த கையில டீ கேன் பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, வெக்கத்தை விட்டு சொல்லுகிறேன், பெருமையோடு சொல்லுகிறேன், இந்த இடது கையில டீ பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்ல, நான் இன்னைக்கு கட்டியிருக்க வாட்ச் என்ன தெரியுமா? ஆப்பிள் அல்ட்ரா, 1 lakh இந்த வாட்ச். நான் என்கிட்ட பேசணும்னா, என்னோட ப்ரொஃபஷன் அட்வொகேட், என்கிட்ட பேசணும் 1/2 மணி நேரம்னா எனக்கு ஃபீஸ் 50,000 ரூபாய். நான் ஒரு நாள் கோர்ட்டுக்குள்ளார போயிட்டு வெளியில வரணும்னா அப்பியரன்ஸ் ஃபீஸ் 1 lakh. இது எப்படி தம்பி? டீ வித்துக்கிட்டு இருந்த பிரசன்னா வழக்கறிஞரா எப்படி சாதிக்க முடிஞ்சுச்சுன்னா, இந்த கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் கலைஞரும் ஊர் முழுக்க பள்ளி கல்லூரியை திறந்ததால் தான். இன்னொரு பக்கம் நீ படிக்க கூடாதுங்கிறான், நீ விசில் அடிச்சா மட்டும் போதுங்கிறான், ரசிக மனப்பான்மையில இருங்கிறான், நான் நேர முதலமைச்சருங்கிறான். நான் எவன் பேரையும் சொல்ல வரல. ஏன்னா திமுக மேடையில் அவர்களின் பெயரை சொல்லி இந்த மேடையின் கண்ணியத்தை நான் ஒருபோதும் குறைத்து விட மாட்டேன். ஏன்னா இந்த மேடை கட்டமைப்பு இருக்கிறதே, இது இந்த இனத்திற்காக, இந்த இனத்தில் வாழுகிற மக்களுக்காக உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி போடப்பட்ட இந்த மேடையில் அவர்களை பற்றி பேசி இந்த மேடையை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. தம்பி, நான் ஒரு செய்தி சொல்றேன். யாருக்காவது பத்திரிகை படிக்கிற செய்தி இருந்தா, 3 நாளைக்கு முன்னாடி சேலத்துக்கு முதலமைச்சர் போனார். அங்க ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணை பார்த்தார் தெரியுமா? ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு செய்தி கேட்டுச்சு, எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் வேணும், நான் கூரை வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு வீடு வேணும்னு சமூக வலைதளத்தில் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த பொண்ணு கல்வராயன் மலை, சேலம் பக்கத்தில். முதலமைச்சர் சேலம் போறார். நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த நாட்டின் முதலமைச்சர், இந்த இயக்கத்தின் எதிர்காலம் மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை என்னாலும் கலைஞருக்கு பிறகு ஆரோக்கியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பொண்ணை கூப்பிடுறார். உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ராஜேஸ்வரி யார் தெரியுமா தம்பி? ராஜேஸ்வரி யார் தெரியுமா? கல்வராயன் மலையில இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த கிராமத்திலேயே அந்த பெண்ணு தான் முதல்ல படிச்ச பிள்ளை. அந்த பிள்ளை படிக்கும் போது ஒரு வரி சொன்னுச்சு, நான் படிச்சேன், மலையை விட்டு கீழே இறங்கல, ஆனா
உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி படித்தேன். அரசு உண்டு உறைவிட பள்ளியில் இருந்து படித்தேன். ராஜேஸ்வரி, அந்த பள்ளினா என்ன தெரியுமா? நாம இங்க நகரத்தில் வாழ்றோம் தம்பி, நமக்கு வாழ்க்கை முறை வேற. ஆனால் ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் எங்க இருப்பாங்கன்னா மலை மேல இருப்பாங்க. மலையில பள்ளி இருக்காது, கல்லூரி இருக்காது, படிப்பு வாய்ப்பு இருக்காது, மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்றதை விட மோசமான தொழில். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை நிலை அமையும். ஆனால் அந்த பழங்குடியின சமூகத்தில் பிறந்த ராஜேஸ்வரி இந்தியாவிலேயே ஐஐடி தேர்வில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாள். அதற்கு யார் காரணம் தெரியுமா? முதலமைச்சர் போனார், லேப்டாப் கொடுத்தார், உடனே உங்களுடைய திறமையை பாராட்டி தொல்குடி திட்டத்தின் கீழ் ஒரு வீடையும் கொடுக்கிறேன்னு அவங்களுக்கு கல்வராயன் மலையில் வீடு கொடுத்துட்டார் முதலமைச்சர். இது ஏன்? ராஜேஸ்வரி சொன்னா எங்க அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கல, என் தாத்தா பாட்டி படிக்கல, ஆனா நான் கல்வராயன் மலையில தான் படிச்சேன். எப்படிமா படிச்சேன்னா, கல்வராயன் மலையில் இருக்கிற பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் உண்டு உறைவிட பள்ளியில் நான் படித்தேன். இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். உண்டு உறைவிட பள்ளினா என்ன சார்? சார், நகரத்தில் வாழக்கூடியவனுக்கு 10 ஸ்கூல் இருக்கும் சார், மலையில ஒரே ஸ்கூல் தான் சார் இருக்கும். அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை தேடி போறப்ப பிள்ளை படிக்க முடியாது சார். அப்ப கலைஞர் என்கிற என்னுடைய கடவுள், இந்த இனத்தினுடைய தலைவன், 50 ஆண்டு காலம் இந்த மக்களை பார்த்து பார்த்து வளர்த்த என்னுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இந்தியாவிலேயே, தம்பி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே உண்டு உறைவிட பள்ளியை பழங்குடியினருக்கு தொடங்கிய ஒரே கட்சி கருப்பு சிவப்பு உதயசூரியனும் தான். ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோருக்காக சிந்திப்பதற்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. தம்பி சொன்னார்ல ரெமோரியோ சார், மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு தேர்தல் இல்லாமலேயே போகிறார்கள்னு. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் தம்பி, மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலில் இடஒதுக்கீடு கொடுத்தது கருப்பு சிவப்பு உதயசூரியனும் தான். இந்த கட்சி இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் சிந்தித்திருக்க முடியாது. வேலை வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது கருப்பு சிவப்பு உதயசூரியனும் தான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் தம்பிகள்கிட்ட. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, வீட்டில இருந்து காலில் செருப்பு போடுறீங்க, யூனிஃபார்ம் மாட்டுறீங்க, அந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு இலவசம். வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போறீங்க, பஸ்ல ஏறி பஸ் பாஸ் இலவசம். நோட்டு புத்தகம் எடுத்துட்டு போறீங்க, நோட்டு இலவசம், புத்தகம் இலவசம், பை, மதிய சாப்பிடுறதுக்கு சத்துணவு, உள்ள போய் நீ படிக்கிறதுக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து நீ படிச்சு முடிச்சுட்டு வெளியில வா தங்கோன்னு சொன்னா அது திராவிட மாடல். நீ படிக்க வேண்டாம், நீ போய் மாடு மேயி அப்படின்னு சொன்னா இது ஆரிய மாடல். இந்த ஆரிய மாடல்ல பாஜக, நாம் தமிழர், இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற அணில் குஞ்சு கட்சி எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஆரிய மாடல். இதற்கு எதிரானது திராவிட மாடல், இதற்கு எதிரானது திராவிட மாடல். தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அரசியல் உங்களுக்கு புதிதாக தெரியலாம், எங்களுக்கு அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம்னு தெரியலாம். இந்த அரசியல் தான் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும், இந்த அரசியல் தான் உங்களை தீர்மானிக்கும். நான் கொஞ்சம் வேதனையோடு கூட பேசுகிறேன். தம்பிமார்கள், அரசியல் வயப்படுங்கள், அரசியல் வயப்படுங்கள். நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவர் எப்படி உங்களுக்கு உழைக்கிறார் என்கிற அந்த அரசியல் புரிதல் வந்துவிட்டால் நீங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த உதயசூரியனையும் கருப்பு சிவப்பையும் தாங்கி பிடிக்கிற செயல் வீரர்களாக மட்டுமே இருப்பீர்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? உங்களை அழிப்பதற்கு, உங்களை மடைமாற்றம் செய்வதற்கு பல சக்திகளை பாஜக ஏவி விட்டு கொண்டே இருக்கிறது. நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் 1000 இருக்கலாம், அதிமுக, பாஜக அல்லது வேறு எந்த இயக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இயக்கத்தோடு ஒப்பிடுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, நிறைய ரீல்ஸ் பார்க்கிற வசதி இருக்கு. அந்த ரீல்ஸ் பார்க்கிற இடத்துல இந்த மாநிலம் பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருப்பது எந்த மாநிலம்னு போட்டுப்பார். இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் எந்த இடம் முதலிடத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் அது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் 17வது இடத்தில் இருந்தது தமிழ்நாடு. தம்பி, இன்னைக்கு இந்தியாவிலேயே 9.69% பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலம்.
தம்பி தொடக்க கல்வியில இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இல்லாத உயரம் 99% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு. கல்வியில முதலிடம். மருத்துவ சுகாதாரத்துறை கொளத்தூர்ல இருக்கீங்கல்ல, நீங்கெல்லாம் கொளத்தூர்ல தானே. இங்க பெரியார் மருத்துவமனை இருக்குல்ல, அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு மேல முதலமைச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். இது எப்படி சார் முடியுது? எப்படி முடியுது? நீங்க ராஜீவ் காந்திக்கு வர வேண்டாம், ஓமந்தூராருக்கு வர வேண்டாம், கலைஞர் மருத்துவமனைக்கு வர வேண்டாம். பெரியாரின் பெயரில் இங்க இருக்கிற பெரியார் நகரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இருக்கு. எப்படி சார்? மருத்துவத்தில் முதலிடம், கல்வியில் முதலிடம், சுகாதாரத்தில் முதலிடம். குழந்தை செத்து போவதில்லை பறக்கிறப்பே, அதை தடுத்து நிறுத்துறதுல முதலிடம் சார். ஆனா மோடி சர்க்கார் நீங்க படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்துது. உங்க தம்பிமார்கள் காலை உணவு சாப்பிடுறாங்கல்ல, காலை உணவு சாப்பிட போறாங்கல்ல தம்பிமார்கள், அந்த தம்பிமார்களுக்கு கொடுக்கப்படுகிற காலை உணவு இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? அந்த காலை உணவை தடுத்து நிறுத்துன்னு சொல்லுது பாஜக. நீ படிக்க போக கூடாதுன்னு சொல்லுது பாஜக. அதை ஆதரிக்கிறது அதிமுக. நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் பிள்ளைகளுக்கு நான் காலை உணவு கொடுப்பேன், என் பிள்ளைகளுடைய கல்வியில எந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு நம்மளை காத்து நிக்கிறது தமிழ்நாட்டின் எல்லை சாமியான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் தம்பி, கருப்பு சிவப்பு தான் உங்களை காப்பாற்றும், உதயசூரியன் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த இனமானம் பெற வேண்டும் என்றால், நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய, ஆதரிக்க வேண்டிய, கரம் பிடிக்க வேண்டிய ஒரே கொடி கருப்பு சிவப்பு. இந்த கருப்பு சிவப்பு இல்லைன்னா காவி வந்து பூந்துருவான். காவி வந்து பூந்தா உன்னைய சாதியால பிரிப்பான், மதத்தால பிரிப்பான். தம்பி சொன்னார் முருகன் மாநாட்டுக்கு போவோம். முருகன் மாநாட்டுக்கு ரொமாரியோ சொன்னார் நான் போறேன் காவடி எடுத்துக்கிட்டுன்னு. ரொமாரியோ புதுசு இல்ல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரே திருச்செந்தூர் முருகன்ல வேலு காணாம போனப்ப முருகனுக்கே நீதி கேட்டு பயணித்ததுதான் இந்த திமுகவும் கருப்பு சிவப்பும். இன்னைக்கு கோவில்கள்ல வேல் பத்திரமாக இருக்கிறது, வேல்கள் பத்திரமாக இருக்கிறது, கோயிலில் இருக்கிற தங்கங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கோம் தம்பி. எந்த ஆட்சியிலையும் கிடையாது, எந்த ஆட்சியிலையும் கிடையாது. 4 வருஷத்துல 3000 கோயில்கள், 1-2 இல்ல 3000 கோவில்கள். எப்படி சார் இது சாத்தியம்? எப்படி சார் இது சாத்தியம்? 3000 கோவில்கள். இந்துக்களுக்கு விரோதிங்கிறான். இந்துக்களுக்கு விரோதினா எப்படா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியும்? அதுவும் 3000 கோவில்களுக்கு. சார் நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்மார்கள் ஆர்வத்தோடு இருங்கள், அரசியல் படியுங்கள். அப்படி படிக்கிற போது இந்த நாட்டில் நடப்பவை உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் நாளைய வாக்காளர்கள், அரசியலை தீர்மானிக்க போகிறவர்கள். இளைஞர்கள் தான் இயக்கத்தின் எதிர்காலம் என்று நம்மை வழிநடத்துவதற்கு, இந்த இயக்கத்தை இன்னும் 50 ஆண்டு காலம் நடத்துவதற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி, அதோட முடிச்சுக்கிறேன். வர்ணாசிரம தர்மத்தையும் சனாதனத்தையும் ஒழிப்பேன்னு நம்ம இளைஞரணி செயலாளர் பேசினார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஊரெல்லாம் அவன் மேல கேஸ் போட்டான், ஊரெல்லாம் கேஸ் போட்டான். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டான். கேஸ் போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கு வந்தது. அப்ப உச்ச நீதிமன்றத்தில் இந்த இயக்கத்தின் எதிர்காலம் என்று நான் விழிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு வாய்த்த தலைவர்கள் அப்படி. அண்ணன் உதயநிதி சொன்னார், சனாதனமும் வர்ணாசிரம தர்மமும் ஒழிக்கப்பட வேண்டியவை. ஏன் தெரியுமா? வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது நீங்க யாரு சமமா உட்கார முடியாது, நீங்க யாரு சமமா உட்கார முடியாது, நீங்க யாரு கோயிலுக்குள்ளார போக முடியாது. குறிப்பா பெண்கள் கோயிலுக்குள்ளாரையே வரக்கூடாது. கழுத்துல தலையில பிறந்தவனுக்கு மட்டும்தான் எல்லாம், அவனுக்கு கீழே கழுத்துல தோல்ல தொடையில பிறந்திருக்கா மனுஷன், அவெல்லாம் சூத்திரன், அவனுக்கு கல்வி கிடையாது. எல்லா உரிமையும் தலையில் பிறந்தவனுக்கு என்று வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது. மனிதனை பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கிற எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை அழித்தே தீருவோம், ஒழித்தே தீருவோம்னு பேசினதுக்கு கேஸ் போட்டான்.
உச்ச நீதிமன்றத்துக்கு போனுச்சு. எல்லாரும் நினைச்சா ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட என் இயக்கத்தின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரே, அவர் சொன்னார், நான் சொன்ன கருத்து நான் பேசியது மட்டுமல்ல, என்னுடைய மூதாதையர்கள் தந்தை பெரியார் பேசினார், அண்ணா பேசினார், கலைஞர் பேசினார். அதற்கு மேலாக இந்தியாவின் உண்மையான தேசிய தந்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசினார். இவர்கள் பேசியதை நான் பேசுவேன். அது குற்றம் என்றால் நான் சாகிற வரையில் சனாதனத்தை ஒழிப்பு குறித்து பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற மனதைரியம் கொண்ட ஒரு தலைவரை நாம் இயக்கம் பெற்றிருக்கிறது. நண்பர்களே, நடிகர்களின் பின்னால் போனால் நாடு நாசமாய் போகும் என்பதற்கு பல உதாரணம் இருக்கிறது. இயக்கத்தை அடகு வைத்து பாஜக இயக்குகிற எல்லாவற்றுக்கும் ஆடிக்கொண்டிருந்தால் இந்த நாட்டை அடகு வைத்து விடுவார்கள். தன்மானத்தோடு இனமானத்தோடு எவன் வந்தாலும், டெல்லியின் எந்த படையெடுப்பு வந்தாலும் டெல்லியை நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி தமிழக மக்களை காத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் எல்லைச்சாமி நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடரட்டும். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.